கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த லெந்து காலத்திலே ஒவ்வொரு நாளும் சாமுவேல் பவுல் ஐயர் எழுதிய ஆத்தும நேசரின் அங்க மகத்துவத்திலிருந்து சிலுவை தியானங்களை நாம் கேட்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஆத்தும நேசரின் முகம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இதை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறவர் ரெவரண்ட் டேவிட் பரமானந்தம், டயசிஸ் ஆஃப் பாம்பே, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, மும்பை, இந்தியா. ப்ரொடியூஸ்ட் பை கமேலியல் பைபிள் காலேஜ், மும்பை, இந்தியா. இந்த நாளின் தியானத்திற்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, எம் ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு பாடுகளை தியானிக்கும் இந்த வேளையில் எங்களோடு இரும். சிறப்பாக எங்களுக்காக அவமானத்தையும் நிந்தைகளையும் ஏற்ற உமது குமாரனின் திருமுகத்தை எண்ணி எம் இதயங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, கெத்செமனே தோட்டத்தில் பாரத்தினால் தரையில் குப்புற விழுந்து கதறின உமது முகத்தையும், பிரதான ஆசாரியின் வீட்டில் துணியினால் மூடப்பட்ட உமது முகத்தையும் நினைக்கிறோம். உன்னை அடித்தவன் யார் என்று பரியாசம் செய்து கைகளினால் அடிக்கப்பட்டும் பாவிகள் உமது பரிசுத்த முகத்தை உமிழ்ந்த போதும் நீர் மௌனமாயிருந்தீரே. நீர் ஏற்ற அந்த அவமானத்தினால் இன்று நாங்கள் நிமிர்ந்து நிற்க முடிகிறது. இந்த தியானத்தின் வழியாக உமது திருமுகம் அடைந்த வேதனைகளை நாங்கள் உணரவும், உமது ஒப்பற்ற தாழ்மையின் அன்பில் நிலைத்திருக்கவும் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆத்தும நேசரின் அங்க மகத்துவம் தியானம் 25. ஆத்தும நேசரின் முகம் 2ஆம் பாகம். இந்த நாளின் தியானத்திற்கான வேத வசனங்களை வாசிக்கிறேன்.
இயேசு கெத்செமனே என்னப்பட்ட இடத்துக்கு வந்து முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். அப்பொழுது சிலர் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் தொடங்கினார்கள். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள். அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். இந்த வசனங்களை மத்தேயு 26:39 மார்க்கு 14:65 லூக்கா 22 63-65 வசனங்களிலும் மத்தேயு 26 67 வசனங்களிலும் காணலாம். இந்த நாளின் போதனை இயேசுவின் திருமுகத்தை பற்றி முந்தின தியானத்தில் 4 குறிப்புகளை ஆராய்ந்தோமே. இதில் மீதி இருக்கிற வேறு 4 குறிப்புகளை ஆராய்வோமாக. மேலே வாசிக்க கேட்ட வேத வாக்கியங்களின் இயேசுவின் திருமுகம் முதலாவது குப்புற விழுந்தது என்று அறிகிறோம். இயேசு முகங்குப்புற விழுந்ததை பற்றி ஒரே தரம் மாத்திரம் வாசிக்கிறோம். இயேசுவின் பாதத்தில் ஒரு யூத குஷ்டரோகியும் ஒரு சமாரிய குஷ்டரோகியும் முகங்குப்புற விழுந்ததாக சுவிசேஷி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நீச நிலைமையை அவர்களை குப்புற விழ செய்திருக்கிறது, அல்லது அவர்கள் பெற்றுக்கொண்ட பெரிய சகாயம் அவர்களை குப்புற விழ செய்திருக்கிறது. இரண்டாவது, இயேசுவின் திருமுகம் மூடப்பட்டது என்று காண்கிறோம். பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் இயேசுவின் கண்கள் கட்டப்பட்டன என்று பரிசுத்த லூக்கா சொல்லுகிறார். பரிசுத்த மார்க்கு முகத்தை மூடினார்கள் என்கிறார். இவ்விரண்டும் நடந்திருக்கலாம். சத்துருக்கள் இயேசுவின் முகத்தை முதலாவது ஒரு துணியால் மூடி அவரை அடித்த பின்பு அந்த துணியின் இடைவெளியாய் அவர் தமக்கு செய்யப்படும் நிந்தைகளை அறிந்து கொள்ளாதபடி கண்களை கட்டியிருக்கலாம். மூன்றாவது, இயேசுவின் திருமுகத்தில் சத்துருக்கள் அறைந்தார்கள் என்று அறிகிறோம். முன்னே இயேசுவின் கன்னத்தில் அறை விழுந்தது என்று பார்த்தோம். இப்பொழுது அவர் முகத்தில் அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். இவை இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடாது. கிறிஸ்துவின் கண்களை கட்டி முகத்தை மூடும் முன்னே கன்னத்திலும், கண்கள் கட்டப்பட்டு முகம் மூடப்பட்ட பிற்பாடு முகத்திலும் அடித்தார்கள் என்று சொல்லலாம். கடைசியாக இயேசுவின் திருமுகத்தில் இன்னொரு அநியாயமான நிந்தை நடந்ததை பார்க்கிறோம். அந்த நிந்தையின் பெயரை சொல்ல முதலாய் வாய் வருகிறதில்லை. அதை துணிந்து உச்சரிக்கையும் உடம்பு சிலிர்க்கும். அதை மெதுவான சத்தத்தால் சொல்லுகிறேன். நமது இரட்சகராகிய இயேசுவின் முகத்தில் துப்பினார்கள். அவர் தமது முகத்தை உமிழ்நீருக்கு மறைக்க மாட்டார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி முறைத்திருந்தார். இரட்சகர் கடைசியாக எருசலேமுக்கு போகையில் தமக்கு நேரிடும் பாடுகளில் துப்பப்படுகிறதும் ஒன்று என்று சொன்னார். இயேசு துப்பப்பட்டார் என்பதை பற்றி சொல்லும் மத்தேயுவும் மார்க்கும் அவருக்கு இருமுறை அந்த நிந்தை நேரிட்டதாக காட்டுகிறார்கள். பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் முகத்திலும், பிலாத்துவின் அரண்மனையில் மேலேயும் துப்பப்பட்டார். இந்த நாளின் தியானம். ஆத்துமாவே, உன் இரட்சகருடைய திருமுகம் உன் தியானத்திற்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தால் நோக்கிப்பார். ஐயோ, நான் என் இரட்சகருடைய முகத்தை காண ஏதுவில்லாதபடி அது குப்புற கிடக்கிறதே, நான் என்ன செய்வேன்? நான் என் விசுவாசத்தில் அவருக்கு எதிராக முகங்குப்புற விழுந்து கொண்டு அவர் திருமுக தியானத்தில் இருப்பேனாக. இரட்சகா, நீ முகங்குப்புற கிடப்பானேன். பிசாசாகிய கர்ச்சிக சிங்கத்தின் மேல் பாய்ந்து அதை கீழ்ப்படுத்தி ஜெயிக்க யூத கோத்திர சிங்கமாகிய நீர் பதிவிருக்கிறீரோ? ஆத்துமநேசரே, உமது முகமெல்லாம் மண்பட்டு தூசியால் நிறைந்திருப்பானேன். உம்மையும் உமது பிள்ளைகளையும் சோதித்து கெடுத்த பழைய பாம்பின் தலையை நசுக்கும்படி முகங்குப்புற கிடந்து ஊர்ந்து போகிறீரோ? அதனால் உமது முகம் மண்ணினாலும் தூசியாலும் நிறைந்ததென்று என் ஆத்துமா உணர்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் என் பிணியாளியானதால் எனக்கு வரவேண்டிய பாவத்தின் தீர்ப்புகளையும் தண்டனைகளையும் நிறைவேற்றும் படி தேவ நீதி என்னும் சேவகன் உமது கழுத்தை முறித்து தொண்டையை நெருக்குகிறான். அந்த தண்டனின் அகோரத்தால் நீர் அடியேற்ற மரம் போல் குப்புற விழுந்து கிடக்கிறீர். நீர் வெகு நேரம் கெத்செமனில் முகங்குப்புற கிடந்ததுமன்றி அடிக்கடி முது முகம் மூடப்பட்டது. பைத்தியக்காரருக்கு முகத்தை மூடுவார்கள். இரட்சகா, நீர் பைத்தியம் பிடித்தவரா? இல்லையே, நீர் சகல ஞானத்திற்கும் ஊற்றாய் இருக்கிறீர். உமக்கு பைத்தியம் இருந்ததென்று சொன்னால்
அந்த பைத்தியம் பாவியர்களாகிய எங்களை நேசித்ததே. நீர் எங்கள் மீது காட்டிய நேசமானது பிசாசுக்கும் அவன் மக்களுக்கும் பைத்தியம் போல தோன்றிற்று. மோசேயின் முகத்தில் விளங்கிய தேவ மகிமையின் ஒளியை மற்றவர்கள் உணர்ந்து பயப்படாதபடி அவன் முகம் மூடப்பட்டது. என் இரட்சகருடைய முகத்தில் நடத்தப்பட்ட உபத்திரவங்களை மற்றவர்கள் உணர்ந்து தங்கள் இம்சைகளை நிறுத்திவிடாதபடி அவர் முகம் மூடப்பட்டது. என் இரட்சகர் தாபோரில் காட்டின தமது முக ரூபை இந்த நேரத்தில் காட்டி இருப்பாரானால் எப்படி இருக்கும்? என் இரட்சகர் அப்படி காட்டாததும் எனக்காகவே. அப்படி காட்டியிருந்தால் அவரை சத்துருக்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். அப்பொழுது என் ரட்சிப்பும் சர்வலோக ரட்சிப்பும் நிறைவேறி இருக்க முடியாது. நாம் அனைவரும் அவரவர் பாவங்களிலே சாக வேண்டியதாய் வரும். எல்லாவற்றிலும் என் ஆவியை அடக்கி ஆத்துமாவை குப்பர விழ செய்யும் ஒரு பாடு என் இரட்சகர் முகத்தில் விளங்குகிறது. என் இரட்சகருடைய திருமுகம் உமிழ்நீரால் நிறைந்திருக்கிறது. இதைவிட நிந்தையுண்டோ? இதைவிட அவமானம் உண்டோ? இதைவிட பாடுண்டோ? ஒரு நோயாளி சுகமுள்ளவனை துப்பினாலும், தகப்பன் மகளை துப்பினாலும் தீட்டு என்று யூத பிரமாணம் விதித்திருந்ததே. இரட்சகா, என் நிமித்தம் இந்த நிந்தையும் நீர் சகிக்க வேண்டியதாயிருந்ததே. தேவனை மனுஷன் துப்புகிறான், பரிசுத்தரை பாவி துப்புகிறான், தகப்பனை மகன் துப்புகிறான், அரசனை அடிமை துப்புகிறான், இரட்சகரை ரட்சிக்கப்படுகிறவன் துப்புகிறான். வானமே, பூமியே, இதைவிட அநியாயம் உண்டோ? சூரியனே, சந்திரனே, இதைவிட நன்றி கேடுண்டோ? கடலே, மழையே, இதைவிட அக்கிரம் உண்டோ? சொல்லு, சொல்லு, சொல்லு. ஐயோ, என் இரட்சகர் குப்புற கிடக்கிறாரே. ஐயோ, என் மீட்பர் முகம் மூடப்படுகிறாரே. ஐயோ, என் நாதர் முகத்தில் அடிபடுகிறாரே. ஐயோ, என் பரிசுத்தர் முகத்தில் துப்பப்படுகிறாரே. தலையில் முள்முடியையோ, கையில் மூங்கில் தடியையோ, இது என் பாவமே. முகழ்த்தி உமிழ்ந்தீரோ? முதுகில் சிலுவையோ? இது என் பாவமே. என் இயேசு அனுபவிக்கிற நிந்தைகள், அவமானங்கள், அடிகள், பரியாசங்கள், உமிழ்நீர் முதலிய யாவும் பரலோகத்தில் பகிரங்கமாய் தெரிகிறது. தேவதூதர் அனைவரும், பரமண்டலங்களும் அவைகளில் அதிகாரங்கள் அனைத்தும் தாங்கள் ஸ்தோத்தரிக்கும் சச்சிதானந்த கடவுளை பாவிகள் படுத்தும் இம்சையை நோக்கி அவர்கள் அனைவரையும் நாசம் பண்ணி வருவோம் வாருங்கள் என்று ஆர்ப்பரிக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் ஏகமாய் பிதாவாகிய தேவனுடைய சிம்மாசனத்திற்கு முன் சாஷ்டாங்கமாய் விழுந்து, பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, எங்கள் ஆண்டவரை, அதோ பூலோகத்தில் பங்கப்படுத்தும் மனுஷ ஜன்மம் அனைத்தையும் நிக்கிரகம் பண்ணை திரும்ப விடைத்தாரும். எங்கள் ஆண்டவரை குறித்த பக்தி வைராக்கியம் எங்களை பட்சிக்கிறது என்கிறார்கள். அப்பொழுது என் தேவன் அவர்களுக்கு பிரதித்திரமாக, இன்னும் கொஞ்சம் நேரம்தான், என் குமாரன் மகிமையடைவார், ஜெயம் அவருடையதாகட்டும், இப்படி மனுஷரை நேசித்தோம் என்று திருவாய் மலர்ந்தருகிறார். உடனே அவரவர் தங்கள் ஊழியங்களுக்கு போய்விடுகிறார்கள் என்பதை என் ஆத்துமா விசுவாசத்தால் காண்கிறது. இதை கேட்கிறவர்களே, இப்பொழுது நீங்கள் முகங்குப்புற விழுந்து கொண்டு வாய்விடாமல் உங்கள் ஆத்தும நேசர் திருமுகம் ஒரு நாள் சூரியனை போல பிரகாசித்ததையும், அவர் மலர்ந்த முகத்தோடு பாடுபட போகிறதையும், அவர் முகம் மூடப்பட்டதையும், அடிக்கப்பட்டதையும், விசேஷமாய் உமிழப்பட்டதையும் ஆத்துமாவில் உணர்ந்து பெருமூச்சோடும் கண்ணீரோடும் தியான சிந்தையில் சற்று நேரம் பின்னிடுவீர்களாக. இன்றைய விசுவாச வணக்கம். மண்ணுண்ட முகமே நமஸ்காரம், மூடுண்ட முகமே நமஸ்காரம், அடிக்கப்பட்ட முகமே நமஸ்காரம், உமிழ்நீருண்ட முகமே நமஸ்காரம். இன்றைய விசுவாச முத்தம். இரட்சகா, நான் இதோ உம்மை நோக்கி முத திருமுகத்தில் முத்தமிட வருகிறேன். நான் மாத்திரமல்ல, என் சகல பாவ சேனைகளாகிய கூட்டமும் என்னோடு கூட வருகிறது. உமது உமிழ்நீரோடும் மற்ற நிந்தைகளோடும் தேவரி திருமுகத்தை சற்றே குனிந்து தாரும். நான் பழைய யூதாசை போல் உம்மை காட்டி கொடுக்க வல்ல. என் பாவங்கள் எல்லாம் அதை பார்த்து வெட்கப்பட்டு என்னை விட்டு அகலவும், நீரே என் இரட்சகர் என்று உலகத்துக்கு காட்டவும் முத்தமிட வருகிறேன். இயேசு அதற்கு பிரதித்திரமாக, தந்தோ முகத்தை பாவி, முத்தமிடும் முகத்தை பாவி, முத்தமிடும் முத்தி அடைய பாவி. பாவி அதற்கு மறுமொழியாக, முத்தமிட்டேன் இரட்சகா ஸ்துதி, முத்தமிடுகிறேன் இரட்சகா ஸ்துதி, முத்தமிடுவேன் இரட்சகா ஸ்துதி. நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர்
தேவனுடைய வீட்டாராகி எங்களுக்காக காட்டி கொடுக்கப்படவும், அக்கிரமக்காருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும், சிலுவையில் மரணமடையவும் மனதார சம்மதித்தது நிமித்தம் எங்களை கிருபையோடு கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஒரே தேவனாக என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாளுகிற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.